சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அதாவது ரேஷன் கார்டு இனி இருக்காது, ரத்து செய்ய அரசு உத்தரவு. 3 மாதம் டைம். அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. இனி யாரும் ஏமாற்ற முடியாது. புதிய விதிமுறையால் ரேஷன் அட்டைதாரர்கள் பீதி. 3 மாதங்களுக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காத ரேஷன் கார்டுதாரர்களின் ரேஷன் கார்டை ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. உடனே முடித்தால் நல்லது. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது. உணவுப் பொருட்களை இலவசமாக பெறும் பயனாளிகளுக்கு மாநில அரசு ஒரு பெரிய பரிசை வழங்கியுள்ளது. ரேஷன் கார்டு பயனாளிகள் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய பயனாளிகளுக்கு கூடுதலாக 3 மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக கேஒய்சி சரிபார்ப்புக்கான காலக்கெடு டிசம்பர் 31 என நிர்ணயிக்கப்பட்டது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கேஒய்சி வழங்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடந்து வருகிறது. இருப்பினும் 33% ரேஷன் கார்டுதாரர்கள் கேஒய்சி செய்யாமல் உள்ளனர். இப்போது அத்தகைய பயனாளிகளுக்கு மாநில அரசு 3 மாதங்கள் கூடுதல் அவகாசம் அளித்துள்ளது. அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு கேஒய்சி செய்து கொள்வது கட்டாயமாகும். அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். அவ்வாறு ரத்து செய்யப்பட்டால் பயனாளிகள் ரேஷன் திட்டத்தில் பலனை பெற முடியாது. முன்னதாக அதன் கடைசி தேதி டிசம்பர் 31. ஆனால் இப்போது அரசாங்கம் 2025 பிப்ரவரி வரை நீடித்துள்ளது. கடந்த பல மாதங்களாக கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை நடந்து வந்தாலும் 67% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சுமார் 33% மக்கள் ரேஷன் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்களை மாநில அரசு எச்சரித்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் டீலரிடம் சென்று கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான ஆவணங்களை ரேஷன் டீலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் ஆதார் அட்டை, மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு குடும்ப உறுப்பினர்களின் அடையாள சான்று ஆகியவை அடங்கும். இப்போது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாமல் கூட ரேஷன் கிடைக்கும். இதற்கு கேஒய்சி அவசியம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கார்டு இல்லாமல் ரேஷன் பெற மேரா ரேஷன் 2.0 செயலியை பயன்படுத்த வேண்டும். இந்த செயலியை அதாவது கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம். ரேஷன் கார்டு என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது. அதற்கு ஏற்றால் போல ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகள் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். ரேஷன் கார்டு கேஒய்சி விஷயத்தில் கடுமையான விதிமுறைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறது. ரேஷன் கார்டு ரத்து போன்ற விதிமுறைகள் கடுமையாக இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.